சென்னை சூப்பர் கிங்ஸ் vs RCB இதுதான் இன்னைக்கு பயங்கர பேசுபொருளா போய்கிட்டு இருக்கு. அதுலயும் சென்னை ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. ரசிகர்கள் கூட கோபத்துல இருக்காங்க. என்னதான் நடந்தது, ரசிகர்களுடைய கோபம் என்ன, நேற்றைய மேட்ச் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டது, RCBக்கு அது எந்த அளவுக்கு சாதகமா முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நேற்றைய தினம் சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த RCB vs CSK. என்னதான் CSK தான் ஜெயிக்கும், இது அவங்களுடைய ஹோம் கிரவுண்டு அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்குமே இருந்தாலும், ஆனா நேற்றைய தினம் ஆட்டம் அப்படிங்கிறது அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. ரசிகர்கள் எல்லாருமே சகல என் அடியை பார்த்தது இல்லையே, நீ என்ன அடின்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்றதாகட்டும், இல்ல RCBயை தொடர்ச்சியா ட்ரோல் பண்ணி மீம் போடுறதாகட்டும் அப்படின்னு நேற்றைய தினம் ஈவினிங் வரைக்குமே அந்த ஒரு சூழல் தான் இருந்தது. நேற்றைய தினம் ஆட்டம் அப்படிங்கிறது அப்படியே தலைகீழா மாறி போச்சு. சென்னை டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்றாங்க. RCB ஃபர்ஸ்ட் பேட்டிங் போகுது, ஒரு 180 ரன்ல சுருட்டிடலாம்பா அப்படிங்கிற ஒரு தாட் தான் எல்லாருக்குமே இருந்தது. ஆனா தொடர்ச்சியா ஒரு 3 கேட்ச் அப்படிங்கறத அவங்க மிஸ் பண்றாங்க. அது CSK அணி வீரர்கள் பண்ண ஒரு தவறா இருக்கு. கைக்கு வந்த கேட்ச் இப்படி தூக்கி கொடுக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரியான கேட்ச் கூட அவங்க மிஸ் பண்ணாங்க. இருந்தாலும் சரி, 197 ரன்கள் இலக்கோட அடுத்து வராங்க. அந்த இலக்கை இவங்க எப்படியாவது எட்டிருவாங்க அப்படின்னு பார்த்தா நடக்கல. ரெண்டாவது ஓவர்லயே தொடர்ச்சியா திரிபாதி, கெய்க்வாட் அப்படின்னு 2 விக்கெட்டை இழந்துட்டாங்க. அடுத்து பவர் பிளேல வெறும் 30 ரன் தான் எடுக்கிறாங்க. 3வது விக்கெட்டும் போயிடுது. இதனை தொடர்ந்து அப்பவே CSK ரசிகர்களுக்கு எல்லாம் ஐயோ மேட்ச் எங்க போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டம் ஆரம்பிச்சிருச்சு. சரி, இனியாவது இந்த விக்கெட் வீழ்ச்சி அப்படிங்கறத விட்டுட்டு அதிரடி ஆட்டத்துக்கு திரும்புவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அப்பவும் இருந்தது. ஆனா நம்ம சுட்டி குழந்தை சாம் கரன் உள்ள இறங்குறாரு. ஆனா அவருமே வெறும் 8 ரன்கள்ல வெளியேறாரு. ஆனா அடுத்து வந்த சிவம் துபே ஒரு சிக்ஸர், ஒரு பவுண்டரி அப்படின்னு அடிச்சது கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்தது. ஓகே, இனி காத்து CSK பக்கமா வீசும். என்னதான் CSK கொஞ்சம் தடுமாறினாலும் எப்பவுமே நம்மள பதட்டத்துல வச்சு கடைசி நேரத்துல ஜெயிக்கிறது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி என்னதான் ரசிகர்கள் தங்களுடைய மனதை ஆறுதல் படுத்திக்கிட்டாலும் 41 ரன்கள்ல ரச்சின் ரவீந்திராவும் 19 ரன்கள்லயே சிவம் துபேவும் அவுட் ஆயிடுறாங்க. இவங்க 2 பேரும் வெளியேறினப்போ போட்டியோட நிலவரம் 17 ரன் ரேட் தேவைப்பட்டது. IPL போட்டிகளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கடினம் தான் அப்படின்னாலும் ஹிட்டர்கள் அப்படிங்கிறவங்க இருந்தா இது ஈஸியா அடிக்கக்கூடிய ஒன்னாதான் இருக்கு. என்னதான் டஃப் காம்படிஷனா இருந்தாலுமே ஹிட்டர்ஸ் இருந்தா இந்த ஒரு கோலை அச்சீவ் பண்ணிடலாம். இந்த நிலையில ஓகே, நம்மளுடைய தல தோனி உள்ள இறங்குவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா அடுத்ததா அஸ்வின் களமிறங்கினாரு. இது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கா இருந்தது. ரசிகர்கள் மட்டும் இல்ல, விரிவுரையாளர்கள் கூட இல்ல, மத்த கிரிக்கெட்டர்ஸ் கூட இதை எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தான் போட்டி முடிவுல கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஆனா அஸ்வினும் வெறும் 11 ரன்ல கேட்ச் கொடுத்துட்டு ஆட்டம் இழந்துறாரு. இதை தொடர்ந்து இதுக்கப்புறம் தான் தோனி உள்ள வராரு. அவருமே 4 பந்துகள்ல வெறும் 2 ரன் தான் அடிச்சிருந்தாரு. 17வது ஓவர்ல வெறும் 6 ரன்கள் தான் அடிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியா ஜடேஜாவுமே 22 ரன்கள்ல அவுட் ஆயிடுறாரு. தோனி 2 பவுண்டரி 2 சிக்ஸர் அப்படின்னு கொடுத்து இந்த மேட்ச் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. 50 ரன்கள் வித்தியாசத்துல RCB CSKவை வின் பண்ணிடுறாங்க. ஆனாலுமே ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய கேள்விகளை அவங்க முன் வச்சுட்டே இருக்காங்க. என்னென்ன கேள்விகள் அப்படின்னா, இந்த மாதிரியான இக்கட்டான சூழல்ல மேட்ச் கையை விட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் அஸ்வினுக்கு முன்னாடியே தோனி களமிறங்காததுக்கு என்ன காரணம், ஏன் டீம் சைட்ல இருந்து இவ்வளவு மோசமான ஒரு முடிவு எடுக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கு. அதே போல வெறும் 2 ஓவர் தான் ஹிட் அடிக்கிற திறன் இருக்கு அப்படின்னா அடுத்த இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் தானே, அதை விட்டுட்டு இவங்களையே நிர்வாகம் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. அதே போல டீமே தோக்க போகுது, கடைசி ஓவர்ல மட்டும் இறங்கி 6 அடிச்சு என்ன பயன் அப்படிங்கிற கேள்வியும் ஒரு பக்கம் இருக்கு. அதே போல சராசரியா ஒரு வீரர் 40ல இருந்து 50 ரன்கள் கொடுக்கணும், ஆனா வெறும் 20ல இருந்து 30 ரன்கள் மட்டுமே கொடுக்கக்கூடிய கெபாசிட்டி தான் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான டீம் இருந்து என்ன பயன்? CSK அணி சார்பில் இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் இவ்வளவு மோசமா ஒரு மேட்சை தோக்கணும் அப்படிங்கிற மாதிரி
தொடர்ச்சியா அவங்களுடைய ரசிகர்கள் தங்களுடைய கோபங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கேள்விகளை எல்லாம் சமூக வலைதளங்கள்ல சிஎஸ்கே டீமை டேக் பண்ணியும் அந்த டீம் மேல இருக்க கோபத்தை முன் வச்சும் இந்த மாதிரியான கேள்விகளை அவங்களுடைய ரசிகர்கள் கேட்டுட்டே இருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, விரிவுரையாளர்களும் சரி, இல்ல முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் சரி, நேற்றைய தினம் மேட்ச் குறித்து தங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுல ராபின் உத்தப்பா தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஆர்சிபிக்கு முக்கியமான வெற்றி தான், சேப்பாக்க மைதானத்திலேயே வெற்றி பெற்றிருக்கிறது இந்த அணிக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். தோனி 9வது வீரரா களமிறங்கியதுல எந்த சென்ஸுமே கிடையாது. அவர் முன்பாகவே களமிறங்கி விளையாடுனா சிஎஸ்கேவுக்கு நெட் ரன் ரேட் உயரவாவது இடம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே போல இந்திய அணியோட முன்னாள் வீரர் இர்ஃபான் பத்தானும் விமர்சிச்சு ஒரு பதிவு கொடுத்திருக்கார். அது என்ன அப்படின்னா, தோனி 9வது வீரரா களமிறங்கிறத ஒருபோதும் நான் ஆதரிக்க மாட்டேன், இது அணிக்கு சரியானதே கிடையாது அப்படின்னு காட்டமா கூறியிருக்கார். இவர்களை தாண்டி இன்னும் மற்ற வீரர்களும் சரி, விரிவுரையாளர்களும் சரி, இல்ல மற்ற ரசிகர்களும் சரி தங்களுடைய ஆதங்கத்தை, கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே உடைய ரசிகர் பட்டாளம் அப்படிங்கிறது அசைச்சுக்கவே முடியாத ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லணும். சிஎஸ்கேல 95% ரசிகர்கள் தோனியுடைய ரசிகர்களா தான் இருக்காங்க. என்னதான் ஆர்சிபிக்கும் எம்ஐக்கும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்தாலும் அது எல்லாத்த விட ரொம்ப ஸ்பெஷலானது சிஎஸ்கே உடைய ரசிகர் பட்டாளம் தான் அப்படின்னே சொல்லலாம். ஆனா நேற்றைய மேட்ச் ரசிகர்களுக்கே கோபத்தை உண்டு பண்ணி இருக்கு. எப்படி சிஎஸ்கே அணி இவ்வளவு தவறுகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் முழுக்க கேள்விகள் முன்வைக்கப்படுது. 50 ரன் வித்தியாசத்துல ஹோம் கிரவுண்ட்லயே ஆர்சிபி கிட்ட தோத்து போயிருக்காங்க அப்படிங்கிறது ரசிகர்களிடையே மிகப்பெரிய வருத்தத்தையும் கோபத்தையும் உண்டு பண்ணி இருக்கு. 2 வருஷம் தடை செய்யப்பட்ட காலத்திலையும் சரி, இல்ல கேப்டன்சி மாறின காலங்கள்லயும் சரி, இல்ல தோல்வி சமயங்கள்லயும் சரி, சிஎஸ்கேவை என்னைக்குமே அவங்களுடைய ரசிகர்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது. எவ்வளவுதான் சிஎஸ்கே மேல விமர்சனம் இருந்தாலும் அதை ரசிகர்களே பார்த்துப்பாங்க. தோனி கூட தன்னுடைய நேர்காணல் ஒன்றுல சொல்லியிருப்பார், எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கறத நான் எடுத்துக்க தேவையில்லை, எல்லாத்தையுமே என்னோட ரசிகர்கள் பார்த்துப்பாங்க, அவங்க தான் என்ன கேப்டன் கூலா வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருப்பார். ஆனால் நேற்றைய தினம் மேட்ச் அப்படிங்கிறது 197 இலக்குக்கு வெறும் 146 மட்டுமே அடிக்க முடிஞ்சது. அதுமில்ல நிறைய தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது ரசிகர்களை, இவ்வளவு ஆதரவு கொடுத்த ரசிகர்களையே கோபத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. தோனி மீதும் சரி, சிஎஸ்கே அணி மீதும் சரி, சிஎஸ்கே ரசிகர்கள் மிகுந்த வருத்தத்திலையும் கோபத்திலையும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைய நிலவரமா இருக்கு. சமூக வலைதளம் முழுக்க இதுதான் மிகப்பெரிய பேசுபொருளாகவும் இருக்கு. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேற்றைய தினம் போட்டியை குறித்தான உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? என்ன மாதிரியான முடிவு நீங்க எதிர்பார்த்திருந்தீங்க? இல்ல நேற்றைய தினம் நடந்ததுல இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் இருக்கு, ரசிகர்கள் முன்வைக்கக்கூடிய கேள்விகள் நியாயமானதுதான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.